1993 காலகட்டங்களில் அதாவது இந்தியாவே உலுக்கிய அதாவது கன்னிவெடி தாக்குதல் அதாவது வீரப்பனார் வந்து வைத்து சுரக்காமடு அப்படின்ற இடத்துல வந்து 22 காவலர்கள் வந்து இறந்து போன அந்த இடம் வந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து இந்த சுரக்காமடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. மாப்பிள்ள மோகனையா வந்து உனக்கு வந்து அடையாளம் தெரியுமா, நீ வந்து எங்களை வந்து அடையாளம் காட்டுவே அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து கொஸ்டின் கேட்குறாரு. இதை கேட்ட அந்த சின்ன பையன் வந்து வில்லங்கம்மா எதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஏன் நான் வந்து அடையாளம் காட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தங்க கூட இருந்த 3 பேர் வந்து ஸ்டக் ஆகுறாங்க. ஸ்டக் ஆகிட்டு என்ன இப்படி கேட்டானே அப்படின்னும் போது முழிச்சிட்ருக்காங்க. புத்திசாலித்தனமாக வீரப்பனார் வந்து தோல் மேலே கை போட்டு இல்லை மாப்பிள்ள அவன் வந்து நம்ம வந்து சந்தனக்கட்டை வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம், தன்னுடைய வாழ்நாள்லேயே மிக மிக நுட்பமான ஒரு எய்ம் பார்த்த ஒரு அதாவது அவர் யானை சுடுதல் டைமாக இருக்கட்டும், மற்ற மனிதர்களை வந்து சுட்டும் போது இருக்கட்டும், இந்த மோகனையா வந்து சுட்டது வந்து ரொம்ப வந்து ஒரு சவாலான ஒரு கரெக்டாக அந்த சம்பவம் தினம் ஒரு 4:30 மணிக்கு பார்த்திங்கன்னா வீரப்பனார் வந்து இந்த இடத்துல தான் உட்காந்து எய்ம் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல எய்ம் பார்த்துட்டு இருக்கும் போது வீரப்பனாருக்கு வந்து இன்னொரு வந்து ஒரு ஒரு எதிரி ஒருத்தர் மோகனையா நின்றுட்டு இருக்கிற அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வீரப்பனார் வந்து அதுக்கு எதிர் திசையில் இந்த இடத்துல அப்படி பார்த்திங்கன்னா நின்றுட்டு இது வந்து ஒரு சரியான ஒரு இடமா வந்து வீரப்பனாருக்கு வந்து தெரியுது. வந்து வீரப்பனார் வந்து கட்டுசோறு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வீரப்பனாருடைய பாஷையில் கட்டுசோறு கட்டுங்க அப்படின்னு சொன்னாலே வந்து யாரையோ வந்து கொலை செய்ய போகிறதாக தான் வந்து பொருள் அப்படின்றது வீரப்பனாருடைய குழுவினர் எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதாவது பாலாறு அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் நம்ம நின்றுருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து செக் போஸ்ட், சரிங்களா. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த பாலத்துக்கும் வீரப்பனுக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1989 காலகட்டங்களில் அதாவது கர்நாடகாவுடைய கார்டு மோகனையா அப்படின்ற ஒருத்தர் வந்து வீரப்பனார் வந்து இப்போ நம்ம நின்றுருக்கிற இதே இடத்துல தான் வச்சு 1989 காலகட்டங்களில் வீரப்பனார் வந்து கொடூரமான முறையில் வந்து சுட்டு வந்து கொன்ன இடம் வந்து இதுதாங்க. மோகனையா யார் அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது மோகனையா வந்து கர்நாடகாவுடைய ஃபாரஸ்ட் கார்டு, அதாவது நம்ம போலீஸ் கணக்குப்படி பார்த்தோம்னா அதாவது கான்ஸ்டபிள்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கார்டு தான் வந்து மோகனையா. அதாவது வீரப்பனார் வந்து 89 காலகட்டங்களில் எதுக்கு வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கார்டை வந்து வீரப்பனார் வந்து ஏன் வந்து வீரப்பனார் வந்து இவர் வந்து கொல்லணும், அதற்குண்டான காரணங்கள் என்ன, அவர் வந்து வீரப்பனார் வந்து மோகனையாவை எப்படி இந்த இடத்துல வச்சு கொன்னார் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். சத்தியமங்கலம் காட்டிலிருந்து வீரப்பனார் சந்தன மரக்கட்டைகளை வந்து கடத்துவார். அங்கேருந்து பர்கூர் காட்டு வழியா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த பாலாரை கடந்து அதாவது செங்கப்பாடி கோவிந்தப்பாடி அப்படின்ற இடத்தை தாண்டி அதாவது தர்மபுரி மாவட்டம் ஏமனூர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து அவர் கடத்தின அந்த சந்தன மரக்கட்டைகளை வந்து கொண்டு வந்து வைப்பார். வீரப்பனாருடைய சந்தன மர கடத்தல்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பகுதியில் இருந்த டிசிஎஃப் விகே சிங் வந்து மோகனையா அப்படின்ற ஒருத்தர் வந்து பணியிடம் வந்து நியமனம் செய்கிறார். அதாவது இந்த பாலாறு செக் போஸ்ட்டில் அவர் வந்து எந்த பகுதியை தாயகமாக கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் கூர்க் பகுதியை வந்து சேர்ந்தவர். ஏன் முக்கியமாக இந்த இடத்துல அவரை போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது துப்பாக்கி சுடுறதுல வந்து மிகவும் வந்து கைத்தேர்ந்த ஒரு நபர் மோகனையா. விகே சிங் மோகனையாவை இந்த போஸ்டிங்கில் போட்டது பிறகு கூடுதலாக வந்து ஒரு அதிகாரத்தை வந்து கொடுக்குறாரு. அதாவது வீரப்பனாரை வந்து எந்த நேரத்துலையும் வந்து நீங்கள் வந்து சுட்டு கொல்லலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வந்து மோகனையாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி காட்டுப்பகுதியில் வீரப்பனாருக்கும் அவருடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஆட்களையும் வந்து கைது செய்வது, அதே பிறகு அவங்கள வந்து பிணையில் வைக்கிறது, இந்த மாதிரியான கூடுதல் வந்து அதிகாரங்களையும் வந்து அவர்கள் வந்து விகே சிங் வந்து கொடுக்குறாரு. இந்த அதிகாரத்தை வந்து மோகனையா வந்து தவறாக வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீரப்பனாருக்கு வந்து சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களை வந்து காட்டுப்பகுதியில் அதாவது மூங்கில் வெட்டவர் அவர்களை வந்து சுடுறாங்க. அதே மாதிரி வீரப்பனாருடைய எதிர்த்தரப்பு அணியினர் கூட வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கூட்டு சதி வந்து செஞ்சு அவர்கள் மூலியமாக பார்த்திங்கன்னா வீரப்பனாரை வந்து பிடிக்க வந்து மும்முரமாக வந்து முயற்சி செய்கிறாரு. அதே டைமில் வீரப்பனாருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத சில நபர்களை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் கொண்டு வந்து அவர் வந்து பொய் வழக்கு வந்து போட்டுட்ருக்காரு.
89 காலகட்டங்களில் வீரப்பனார் அவர்களுடைய டீம் வந்து சந்தன மரக்கட்டைகளை வந்து அதாவது மாக்காம்பாளையம், இப்போ நம்ம நின்று இருக்கிற இந்த பகுதியிலேருந்து அந்த இடத்துல இருக்குது. அதாவது மாக்காம்பாளையம் அப்படின்ற இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 80 பேர் கொண்ட ஒரு குழு. அதாவது அந்த அணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமராஜ்பேட்டை கோவிந்தன் அப்படின்றவர் தான் வந்து தலைமை தாங்கி அவங்கள வந்து வழி நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வந்து பார்த்திங்கன்னா தலை சுமையாக வந்து பார்த்திங்கன்னா சந்தனக்கட்டைகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா மோகனையா வந்து வீரப்பன் அவங்களுடைய டீம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு அவர்கள் மேலே பார்த்திங்க அப்படின்னா வந்து துப்பாக்கி சூடு வந்து நடத்துகிறாரு. அந்த துப்பாக்கி சுடுதலில் காமராஜ்பேட்டை கோவிந்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூலில் வந்து தப்பிச்சிடுறாரு. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவரும் வந்து திருப்பி வந்து சுடுறாரு. இந்த இரண்டு தரப்பினருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபயரிங் நடந்த அந்த சத்தத்தை கேட்டு, அதாவது அந்த 80 பேர் வந்து சந்தனக்கட்டை வந்து தலை சுமையை வந்து கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னஞ்செடி அப்படின்ற ஒரு புதரில் வந்து எல்லாருமே வந்து போட்டுட்டு வந்து ஓடிடுறாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து சந்தன மரக்கட்டைகளை வந்து எந்த இடத்துல வந்து மறைச்சி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய டீம் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவங்களுக்கு பிறகு ஒரு சில நாட்களில் என்ன ஆகுதுன்னா கொக்கரம்பாளையம், அதாவது இந்த பகுதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் அவருடைய குழு பார்த்திங்க அப்படின்னா 4 டன் மதிப்புள்ள சந்தனக்கட்டைகளை வந்து 80 பேர் தலைமையிலான ஒரு குழு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு குழுவுக்கு ஐயந்துரை அப்படின்றவர் வந்து தலைமை ஏற்கிறாரு. அந்த நேரத்தில் மறுபடியும் வந்து வீரப்பனாருடைய குழுவை வந்து பிடிக்க அந்த அதிகாரம் இருந்ததை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா மறுபடியும் வந்து அந்த குழுவினரை வந்து மறுபடியும் வந்து ஃபயரிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃபயரிங்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வீரப்பனாருடைய குழுவை பார்த்து அவர் வந்து ஃபயரிங் பண்ணும்போது அவருடைய துப்பாக்கி வந்து பார்த்திங்கன்னா வெடிக்காமல் போகுது. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா ஐயந்தூர் வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இவரை பார்த்து வந்து சுட்டிருக்காரு. அதாவது இந்த இரண்டு தரப்பினருக்கும் நடந்த அந்த சின்ன ஒரு துப்பாக்கி சுடுதல் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி அதாவது ஒரு 80 பேர் கொண்ட அந்த டீம் தான் வந்து அந்த 4 டன் சந்தன கட்டைகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லி அந்த கட்டைகளை அப்படியே அங்கேயே போட்டுட்டு எல்லாரும் தப்பிச்சு வந்து ஓடிடுறாங்க. அதற்கு பிறகு அந்த சந்தன கட்டைகளை வந்து மோகனையா தலைமையிலான அந்த குழு வந்து ஃபுல்லாக வந்து கைப்பற்றுறாங்க. அதாவது இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த விகே சிங்கிடம் பார்த்திங்க அப்படின்னா மோகனையாவுக்கு முன்பிருந்த செல்வாக்கு விட பார்த்திங்க அப்படின்னா செல்வாக்கு வந்து ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா அவருக்கு கொடுத்த வேலையை வந்து அவர் வந்து சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படின்றதுக்காக வந்து இன்னும் கூடுதல் அதிகாரம் வந்து அவருக்கு வந்து தரப்படுது. இன்னும் சொல்லப்போனால் எந்த நேரத்துலையும் வீரப்பனாரை வந்து பிடிப்பதற்காக ஒரு ஜீப்பை அவங்களுக்கு வந்து தராங்க. நீங்கள் வந்து எந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா வீரப்பனார் அவருடைய குழுவாக இருக்கட்டும், அவர்களை வந்து தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், யாரானா நீங்கள் வந்து போய் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரம் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படுது. 89 காலகட்டங்களில் மோகனையா வீரப்பனாருடைய அந்த சந்தன கட்டைகளை வந்து பறிமுதல் செய்த அந்த சந்தன கட்டைகளுடைய மதிப்பு அன்றைய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா 4 டன்னுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா தங்கத்துடைய விலை 2500 ரூபாய் பவுன் இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா வீரப்பனாருக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டத்தை வந்து மோகனையா வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஆனால் இந்த 2 சம்பவங்களுக்காக மட்டுமே வந்து வீரப்பனார் வந்து மோகனையா வந்து கொண்டிருக்காரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒரு சம்பவங்களுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா வனத்துறை அதிகாரிகளை வந்து கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்காரு. இந்த 2 சம்பவங்கள் மட்டுமே வந்து வீரப்பனார் வந்து மோகனையாவை வந்து கொலை செய்வதற்கு காரணம் கிடையாது. அதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒகேனக்கல் அருவிக்கு வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கூலியம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதாவது இது வந்து கர்நாடகா மாநிலத்துக்கு சொந்தமான ஒரு இடம். இந்த காட்டுப்பகுதியில் விளையக்கூடிய கல்மூங்கிலுக்கு வந்து ஒரு கூடுதலான வந்து ஒரு விலை வந்து எப்பவுமே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த நரி சமூகத்தினர் பார்த்திங்கன்னா பெண்ணாகரம், பாலக்கோடு, தர்மபுரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்ற மூங்கிலை விட இந்த கல்மூங்கில், அதாவது இந்த கூலியம் பகுதியில் விளையக்கூடிய இந்த கல்மூங்கிலுக்கு வந்து ஒரு கூடுதலான விலையை வந்து கொடுத்து வந்து மக்கள் வந்து எப்பயுமே வாங்குவது உண்டு. பெண்ணாகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து போதுமான ஒரு வேலைவாய்ப்பு அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது கூலியம் அப்படின்ற அந்த இடத்துக்கு போயிட்டு மூங்கில்களை வந்து, அதாவது அந்த கல்மூங்கிலை வந்து வெட்டுவாங்க. அதாவது எப்படின்னா அந்த பெண்ணாகரத்தில் இருந்து ஒரு 50 பேர் கொண்ட குழு வந்து, அதாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சேர்ந்து போவாங்க. சேர்ந்து காவிரி ஆற்றை வந்து கடந்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கல்மூங்கிலை வந்து வெட்டுவாங்க. அதற்கு பிறகு அங்கு வெட்டின அந்த கல்மூங்கிலை கொண்டு வந்து ஆலம்பாடிக்கு வந்து வைப்பாங்க. ஆலம்பாடியில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா
அந்த அவங்க வெட்டிட்டு வந்த அந்த மூங்கில்களை பார்த்திங்க அப்படின்னா தெப்பம் கட்டுவாங்க. அதாவது அந்த சினிமாலெல்லாம் அந்த பாட்டில் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெப்பம் கட்டி அதை வந்து கொண்டு பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றில் வந்து ஃபுல்லாக வந்து மிதக்க விடுவாங்க. மிதக்க விட்டு அந்த மிதக்க விட்டு அந்த தெப்பங்களை பார்த்திங்க அப்படின்னா ஊட்டமலைக்கு சைடுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஊட்டமலையிலேருந்து அந்த 50 பேர் கொண்ட குழு வருவாங்கல்ல, அவங்கவுங்க என்னென்ன அவங்க வெட்டினாங்களோ அந்த பகுதிகளை வந்து அவங்க எடுத்துகிட்டு அதை கொண்டு போயிட்டு அதாவது பெண்ணாகரத்துடைய செவ்வாய்க்கிழமை அதாவது அங்கே வந்து சந்தை நடக்கும். அந்த சந்தையில் அந்த கல்மூங்கில்களை அந்த வார சந்தையில் விட்டு அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை வச்சு தான் அந்த ஏழை எளிய மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த பசிக்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய உணவு உடையுடைய இருப்பிடத்துக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அதில் கிடைச்ச அந்த பணத்தை வச்சு தான் வந்து பூர்த்தி செய்வாங்க. 1989 காலகட்டங்களில் பெண்ணாகரம் பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளிபுரம் அதாவது காலனி அதாவது 4 ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா அதாவது கூலியம் அப்படின்ற இடத்துக்கு அந்த கல்முகிலுக்கு வந்து வெட்டுறதுக்கு வந்து போகிறாங்க. அதாவது அவங்க அந்த வெட்டின அந்த கல்முகிலுக்கு பார்த்திங்கன்னா ராசிமலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வந்து விற்கிறாங்க. அங்கே மோகனையை பார்த்திங்கன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு துப்பாக்கி சுடுதல் வந்து நடத்துகிறாரு. அந்த துப்பாக்கி சுடுதலில் கிட்டத்தட்ட நிறைய அப்பாவி மக்கள் வந்து இறந்தும் போகிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தன்னுடைய வயிற்று பசிக்காக மூங்கில்களை வெட்ட போன அந்த அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சுடுதல் நடத்திய அந்த மோகனையாவுடைய அந்த விஷயம் வந்து வீரப்பனாருடைய காதுக்கு வருது. இதை கேட்ட உடனே வீரப்பனார் வந்து பயங்கர வந்து கோபத்துக்கு வந்து உள்ள வராரு. அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதற்கு முன்பாக நடந்த 2 சம்பவங்களே பார்த்திங்க அப்படின்னா காமராஜ்பேட்டை கோவிந்தனை பார்த்திங்கன்னா அவர் வந்து சுட்டிருக்காரு. வீரப்பனாருக்கு மோகனையா மேலே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது இந்த அப்பாவி மக்கள் மீது ஏற்பட்ட அந்த துப்பாக்கி சுடுதல் தான் முதல் முக்கியமான காரணம். இரண்டாவது அதற்கு முன்பு நடந்த அந்த சந்தனக்கட்டை பறிமுதலில் காமராஜ்பேட்டை வந்து கோவிந்தனை வந்து சுட்டிருக்காரு. அவரும் வந்து நூலிலையில் வந்து தப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதாவது ஐயந்துரையை வந்து சுட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து அவர் வந்து கேள்விப்படும் போது ஊருக்குள்ளேயும் வந்து அவர் வந்து மோகனையா வந்து சொல்லியிருக்காரு, வீரப்பனா நான் வந்து விடமாட்டேன், சும்மா வந்து அவர் வந்து சுடாம நான் வந்து விடமாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப விளையாட்டாக மோகனையா வந்து எடுத்துக்கொண்ட வீரப்பனார் வந்து ரொம்ப வந்து சீரியஸ் ஆகிறாரு. இவனை வந்து இப்போவே வந்து ஒரு காடாக இருந்துட்டு இந்த அளவுக்கு இவன் வந்து மக்கள் வந்து தொந்தரவு பண்ணுறான், நம்மளை தொந்தரவு பண்ணுறானே, இனிமேல் வந்து நம்ம வந்து அவனை வந்து விடக்கூடாது, அவனை வந்து கொலை செய்யணும் அப்படின்றது வந்து அவர் வந்து வீரப்பனார் வந்து முடிவு எடுக்கிறார். 1989 ஜூலை 2வது மாதம் சிங்காபுரம் காட்டுப்பகுதியில் இருந்த வீரப்பனார் இந்த செய்திகளை கேட்டு மிகவும் வந்து கோவத்துடைய உச்சத்துக்கு போகிறாரு. இந்த சம்பவங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 4 பேருக்கு வந்து வீரப்பனார் வந்து கட்டுசோறு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வீரப்பனாருடைய பாஷையில் கட்டுசோறு கட்டுங்க அப்படின்னு சொன்னாலே வந்து யாரையோ வந்து கொலை செய்ய போகிறதாக தான் வந்து பொருள் அப்படின்றது வீரப்பனாருடைய குழுவினர் எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம். மோகனையாவை கொலை செய்வதற்கு 4 பேருக்கு வந்து வீரப்பனார் கட்டுசோறு வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் முதல் வந்து வீரப்பன், 2வது வந்து சுண்டா வெள்ளையன், 3வது காமராஜ்பேட்டை கோவிந்தன், 4வது வந்து ஊட்டமலை ராம் அப்படின்ற 4 நபர்கள் வந்து அதாவது 1989 ஜூலை 3வது நாள் பார்த்திங்க அப்படின்னா பாலாருடைய அடிப்பாளத்துக்கு வந்து மோகனையாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து வரத்துக்கு ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க. மோகனையாவை கொலை செய்வதற்கு புறப்பட்ட அந்த 4 நபர்களும் பார்த்திங்கன்னா செட்டிப்பட்டிக்காரர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அந்த காட்டில் இரவு வந்து தங்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த இடத்துடைய சிறப்பு என்னென்னா அதாவது பசித்த எந்த ஒரு மக்கள் எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா டீ தூள், சர்க்கரை, ராகி மாவு அந்த மாதிரியான விஷயங்கள் எப்பொழுதுமே இருக்கும். வயிறார வந்து சாப்பிட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு இடம் இது. அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரியவர் வந்து பாலை வந்து கறக்கிறாரு. பால் கறந்து எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ராகி மாவை வந்து கிண்டி சுட சுட வந்து எல்லாருக்குமே வந்து களி வந்து செஞ்சு தராங்க. இந்த சம்பவங்கள் நடந்து இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் அப்படியே முணங்கினார். இந்த மோகனையாவுடைய தொல்லை வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லி முணங்குறாரு. அவர் வந்து பாட்டா அப்படின்னு சொல்லி வீரப்பன் வந்து பாசமாக வந்து என்னாச்சு பாட்டா அப்படின்னு கேட்குறாரு. அது கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவர் போட்டுருந்த அந்த காக்கி சட்டையை வந்து கழட்டி வந்து ஃபுல்லாக காட்டுறாரு. நீ வந்து வீரப்பனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு வந்து என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் காட்டும் போது அதாவது அந்த வரி குதிரை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முதுகில் அந்த லத்தியில் அடித்த அந்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய தோல் ஃபுல்லாக பார்த்தா கிழிஞ்சு வந்து வந்திருக்கு. இதை பார்த்த உடனே வீரப்பனாருக்கு வந்து இன்னும் வந்து கோத்தோடைய உச்சத்துக்கு போகிறாரு. இப்போ சாப்பிட்டதெல்லாம் போதும், அவனை இப்போ வந்து முடிச்சிடணும் நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்லி
சொல்லி கோவத்துடைய உச்சிக்கு மறுபடியும் வந்து வீரப்பனார் வந்து போகிறாரு. வீரப்பனாருக்கு கோபம் அதிகரித்த பிறகு தான் வந்து ஞாபகம் வருது. வீரப்பனார் வந்து தன்னோட கூட வந்து அந்த 3 நபர்களும் வந்து பார்த்து கேட்குறாரு, அதாவது மோகனையை வந்து அடையாளம் தெரியுமா, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து முட்டையாக வந்து முழிக்கிறாங்க. என்னடா தெரியுமா தெரியாதா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது தெரியும் ஆனால் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே ஆளு தெரியும் எப்படா போய் அவரை வந்து சுடுறது அவனை அப்படின்னு சொல்லி வந்து இன்னும் வந்து டென்ஷனாக இருக்காரு. டென்ஷனாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரியவர் என்ன சொன்னால், மாட்டுப்பட்டியில் வந்து பசங்க இருக்காங்க, அவனுக்கு வந்து அவன் வந்து அடையாளம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. வீரப்பனாரும் வந்து போயிட்டு அந்த சின்ன பையனை வந்து கூப்பிட்டு ஏன்னா மாப்பிள்ள உனக்கு வந்து மோகனையா வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது வீரப்பனார் வந்து வயசில் சின்ன பசங்களாக இருந்தாலுமே ரொம்ப மரியாதையாக வந்து எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு நபர். மோகனையா வந்து உனக்கு வந்து அடையாளம் தெரியுமா, நீ வந்து எங்களை வந்து அடையாளம் காட்டுவே அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து கொஸ்டின் கேட்குறாரு. இதை கேட்ட அந்த சின்ன பையன் வந்து வில்லங்கம்மா எதுக்கு, என்ன பண்ண போகிறீங்க, ஏன் நான் வந்து அடையாளம் காட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தங்க கூட இருந்த 3 பேர் வந்து ஸ்டக் ஆகிறாங்க. ஸ்டெக் ஆகிட்டு என்ன இப்படி கேட்டானே அப்படின்னும் போது முடிச்சுட்டு இருக்காங்க. புத்திசாலித்தனமாக வீரப்பனார் வந்து தோல் மேலே கை போட்டு, இல்லை மாப்பிள்ள அவன் வந்து நம்ம வந்து சந்தனக்கிட்ட வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம், பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அவனுக்கு வந்து நம்ம வந்து பணம் வந்து கொடுக்காம வந்து ஓட்டுறதுனால நம்ம இருக்கக்கூடிய நமக்கு சொந்தமான ஆள்களை வந்து அடிச்சிட்டு இருக்கான். அதனால வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசு கொடுத்துட்டா நமக்கு வந்து அவன் வந்து எந்த ஒரு தொந்தரவும் வந்து செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓ அவ்வளோதான் விஷயமா, சரி வாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போகிறான் மோகனையா வந்து அடையாளம் முனிராஜ் அப்படின்ற அந்த ஒரு சின்ன பையன் மோகனையாவை வந்து அடையாளம் காட்டுறதுக்கு வீரப்பனார் வந்து இந்த வழியாக தான் கூட்டிகிட்டு வராரு. இந்த வழியாக வீரப்பனார் அந்த கூட இருந்த அந்த 3 பேர் அந்த சின்ன பையன் இந்த வழியாக தான் கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மோகனையா காடு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். இந்த பிள்ளையார் கோயிலில் அங்கே தான் உக்காந்துட்டு இருக்காரு. அதாவது பூட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு. அதாவது காலில் வந்து பூட்ஸ் போட்டு காக்கி கலர் பேண்ட் போட்டு ஒயிட் வந்து ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கூட வந்து ஒரு 2 நபர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சாராய வியாபாரி ஒரு ஆள் வந்து கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிசி வந்து அவர் கூட வந்து நின்றுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 3 பேரும் வந்து அதாவது எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சிரிச்சு, அதாவது அந்த ஒகேனக்கல்ல அந்த நான் சொன்ன எலி மக்கள் மீது வந்து துப்பாக்கி சூடு வந்து அந்த மூங்கில் வெட்ட போகும்போது சுட்டாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கின்னு கமெண்ட் அடிச்சுன்னு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீரப்பனார் வந்து இந்த பகுதியில் இருந்து அந்த அடையாளம் காட்டின பிறகு அவரை வந்து மோகனையா வந்து பார்த்துட்டே இருக்காரு. அந்த சின்ன பையன் வந்து அதாவது அந்த காடை வந்து அடையாளம் வந்து காட்டினதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் வந்து நின்றுட்டே இருக்கான். பேசுங்க போங்க அப்படின்னும் போது வீரப்பனார் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக, இல்லை மாப்பிள்ள நாங்கள் வந்து நைட்டு தான் பேசுவோம், இப்போ நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி வந்து அந்த பையனை வந்து மாட்டுப்பட்டிக்கு வந்து பேசி வந்து அமுச்சு விட்டுறாரு. அந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த கருவேல மரங்கள்லாம் கிடையாது, சீரி செடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆள் உயரத்துக்கு வளரும். அதாவது நம்ம சுண்டக செடியெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதாவது இலை பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும், அதோடைய நுனியில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும். அந்த மாதிரியான இலைகள் அந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது மோகனையா அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது மணிக்கணக்காக வந்து உட்காந்துட்டு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற பொறுமையிலேருந்து சுடுங்க அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வேணாம், அதாவது அவங்க வச்சிருக்கிறது வந்து நாட்டு துப்பாக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு நபரை வந்து சுட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டாவுடைய அடி வந்து விழும். சரிங்களா? அதனால் வந்து இல்லை மாப்பிள்ள அது வந்து தப்பு செஞ்சவன் ஒருத்தன் தான், அவனை மட்டும்தான் அடிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு சில நிமிஷங்களில் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த அந்த 2 நபர்கள் வந்து விலகும் போது இதே பிள்ளையார் கோயிலில் அந்த மோகனையா மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து வீரப்பனார் வந்து அவர் வந்து சுட வந்து தயங்குறாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வீரப்பனார் வந்து சுடும் பொழுது அதாவது அவருடைய உடல்ல இருந்து புகுந்த அந்த தோட்டாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் சிலம்பு மீது வந்து பார்த்தீங்கன்னா விழும். அந்த பெருமாள் சிலை மீது அந்த ரத்தக்கரைகள் அந்த தோட்டா வந்து போய் விழுந்துச்சுன்னா அது வந்து ஒரு தெய்வ குத்தமாக போகும். அதனால வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வீரப்பனார் வந்து மோகனையா வந்து சுடாமல் இருந்ததுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, அதாவது இப்போ போலீஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரைஃபிளில் சுட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு நபரை பார்த்து நம்ம சுடுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப லாங்காக வந்து போகும். ஆனால் அது வந்து ஒரு நபராக தான் வந்து சுடும். ஆனால் வீரப்பனார் கிட்ட இருக்கக்கூடிய நாட்டு துப்பாக்கிகளை அவங்க வந்து சுடும் பொழுது அதாவது அந்த ஒருத்தரை தான் வந்து அது வந்து அந்த நபர் மேலே தான் வந்து போடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது சுண்டவெளியன் வந்து அவர்கள் மேலே இருந்த அந்த கோவத்தினால 4 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து மருந்து வந்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து வீரப்பனார்கிட்ட வந்து சொல்கிறார். அதாவது 4 இன்ச்சு அப்படின்னா அதாவது 1 இன்ச்சு மருந்து வச்சாலே வந்து அந்த அளவுக்கு
அளவுக்கு வந்து அந்த தோட்டாக்கள் வந்து அவ்வளோ வேகத்தில் வந்து ப்ரெஷரோட வந்து வெளியே போகும். அதே மாதிரி 4 இன்ச்சு இந்த மருந்து வச்சுருக்கும் போது அது வந்து இன்னும் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வெளியே போகும். அதே மாதிரி அந்த கேட்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 25-30 பால்ஸ் வந்து இருக்கும். அது வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக போகும்போது அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நபர் மேலே தான் வந்து அந்த தோட்டம் வந்து விழும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மேலேயும் வந்து படும். அந்த நேரத்திலும் வீரப்பனார் வந்து தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நம்மளால் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப வந்து கவனமும் வந்து இருந்திருக்காரு. கரெக்டாக அந்த சம்பவம் தினம் ஒரு 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா வீரப்பனார் வந்து இந்த இடத்துல தான் உட்காந்து எய்ம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல எய்ம் பார்த்துட்டு இருக்கும் போது வீரப்பனாருக்கு வந்து இன்னொரு வந்து ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகங்கள். அதாவது வீரப்பனார் வந்து மனுஷங்களை காட்டிலும் வந்து அதிகமாக பார்த்து பயந்த ஒரு மிருகம் எதுனா அதாவது பறவை இனம்னா அது வந்து காகங்கள் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது துப்பாக்கிகளை பார்த்தாவே பார்த்தீங்கன்னா காகங்கள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப வந்து விழிப்புணர்வாக ஏதோ ஒரு சத்தம் வருது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த காகங்களில் இருந்து அந்த தப்பிக்கிறதுக்காகவே நான் சொன்னல அந்த சீடி செடி, அதில் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கிகள்லாம் ஃபுல்லாக வந்து கீழே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக கீழே போட்டு அப்படியே வந்து எல்லாரும் படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படுத்தே இருந்திருக்காங்க. அவங்கள சுற்றின அந்த காகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இங்கேருந்து போகுது. அதற்கு பிறகு மறுபடியும் வீரப்பனார் வந்து எந்திரிச்சு, நீங்கள் எல்லாம் வந்து அமைதியாக உட்காருங்க, நான் வந்து இனிமேல் வந்து அவன் பார்த்துக்கிறேன், நான் வந்து இனிமேல் வந்து எய்ம் பண்ணி அவன் வந்து சுடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. 1989 ஜூலை 4 அதாவது சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு கொளத்தூர்லேருந்து ஒரு லாரி வருது. அதாவது டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய லாரி வந்து இப்போ நம்ம நின்று இருக்க இந்த பாலாற்றுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மணல் அள்ளுறதுக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது மோகனையா வந்து அந்த பிள்ளையார் கோவிலிருந்து அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த லாரி டிரைவர்ஸ் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஏதோ கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காரு. வீரப்பனாருக்கு வந்து இது வந்து ரொம்ப சரியான நேரம் அப்படின்றத வந்து கணிக்கிறாரு. மோகனையா அங்கே நின்று டிரைவர்ஸ் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு எதிர் திசையில் வீரப்பனார் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து மோகனையா வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. காடு மோகனையா அந்த பாலத்துக்கு அந்த பகுதியை பார்த்து வந்து அந்த டிரைவர்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு, சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதாவது அவருடைய முதுகு பகுதி தான் வந்து வீரப்பனாருக்கு வந்து தெரியுது. வீரப்பனார் வந்து தன் கூட வந்து எல்லாரையும் வந்து அமைதியாக வந்து படுங்க, இனி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாரு. சொல்லிட்டு அவருடைய துப்பாக்கி எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து அதாவது மோகனையா இருந்த அந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அந்த காடு மோகனையா வந்து ரொம்ப வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில சுட முடியுமா சுட முடியாதா அப்படின்னு சொல்லி அவரே வந்து யோசிக்கிறாரு. அந்த அளவுக்கு பரிச்சயமா துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய அந்த நபரே வந்து அவர் யோசிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அந்த பாலத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 இடைவெளிகள் இருக்கும். அந்த 2 இடைவெளிகளை தாண்டி மோகனையாவை கிட்டத்தட்ட அந்த பாலத்துக்கு அந்த சைடு கார்னர்ல அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. அவர் மேல வந்து படணும். இது வந்து அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு, இது வந்து படுமா படாதா அப்படின்னு சொல்லி. ஐயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வீரப்பனாரே வந்து நக்கீரனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. தன்னுடைய வாழ்நாளிலேயே மிக மிக நுட்பமான ஒரு எய்ம் பார்த்த அதாவது அவர் யானை சுடுதல் டைமாக இருக்கட்டும், மற்ற மனிதர்களை வந்து சுட்டும் போது இருக்கட்டும், இந்த மோகனையா வந்து சுட்டது வந்து ரொம்ப வந்து ஒரு சவாலான ஒரு விஷயம். ஆனால் வந்து வீரப்பனார் வந்து கரெக்டாக இங்கேருந்து சுடுறாரு. மோகனையாவுடைய முதுகு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக போயிட்டு அந்த புல்லட்ஸ் வந்து மேலே வந்து படுது. அதாவது அந்த டைம்லேயும் அதாவது அவர்கள் கூட பார்த்திங்கன்னா 2 நபர்கள் வந்து வலது புறமும் இடது புறமும் நின்றுருக்காங்க. ஆனால் வீரப்பனாருடைய அந்த துப்பாக்கியிலிருந்து வெளியேறின தோட்டாக்கள் மற்ற அந்த 2 நபர்களை வந்து எந்த ஒரு காயமும் சேதமும் படுத்தாமல் அந்த கரெக்டாக அவருடைய முதுகு பின்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த தோட்டாஸ் வந்து ஏறின உடனே அதாவது ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு இருந்த மோகனையா ரத்த வெள்ளத்தில் அப்படியே வந்து கீழே வந்து சரிகிறாரு. இந்த சத்தத்தை கேட்டு அதாவது இந்த காட்டு பகுதியில் அமைதியாக இருந்த அந்த நேரத்தில் அந்த வீரப்பனாருடைய துப்பாக்கியில இருந்து அந்த தோட்டக்கல் வெளியேறி அந்த கணம், அதாவது இந்த காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அமைதியாக இருந்த அந்த காகங்கள் வந்து மறுபடியும் வந்து கரைய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அவர்கள் அந்த மோகனையா கூட இருந்த அந்த 2 நபர்கள் வந்து அவர் வந்து காப்பாற்ற வந்து முயற்சி பண்ணுறாங்க. வீரப்பனார் வந்து இந்த இடத்துல இருந்தே வந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க, தலைக்காய்ங்களா, அதாவது பக்கத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா
2 பேருடைய தலக்கம் வந்து செதறிடும் அப்படின்னு சொல்லி அவருடைய வட்டார வழக்கில் வந்து சொல்லும்போது அந்த 2 நபர்களும் அங்கே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் பற்றி அந்த அடையாளப்படுத்தி அந்த முனிராஜ் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறான். கேட்டுட்டு என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்களே, அதாவது அடையாளம் காட்டிய அந்த சின்ன பையன் வந்து பார்த்துட்டு உறைஞ்சு போயிடுறான். உறைஞ்சு போயிட்டு மறுபடியும் வந்து அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுப்பட்டிக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாம் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே இங்கே வந்து போயிடுறாங்க. அந்த பையன் மட்டும் இங்கே இருந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அதாவது அவரை வந்து அந்த லாரியில் வந்து மறுபடியும் அவரை வந்து ஏற்றிட்டு அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து அந்த குளத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் போகும்போதே வந்து அவர் வந்து இறந்துட்டாமாமா அப்படின்னு சொல்லி வந்து வீரப்பனார்கிட்ட அந்த மாட்டுப்பட்டியில் சந்திக்கும் பொழுது அந்த சின்ன பையன் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் வந்து அவனால் எந்த தொல்லையும் இருக்காது அப்படின்றத வந்து அவங்ககிட்ட எல்லாருமே வந்து வீரப்பன் வந்து சொல்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த அத்தனை நபர்கள் மேலேயும் வந்து காவல்துறை வந்து வழக்கு வந்து தொடர்றாங்க. அட் த சேம் டைம் அந்த மோகனையா வந்து அடையாளம் காட்டிய அந்த சின்ன பையன் முனிராஜ் மேலேயும் வந்து ஒரு வழக்கு வந்து தொடரப்படுது. பின்னாளில் வந்து அந்த வழக்கு வந்து மைசூர் நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடியும் வந்து செய்யப்படுது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காமராஜ்பேட்டை கோவிந்தன் அவர்களுடைய நேர்காணல் வந்து நம்முடைய சேனலில் வந்து கண்டிப்பாக வரும். ஃபியூச்சர்ஸில் கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீரப்பனார் இங்கேருந்து மோகனையாவை சுடும் பொழுது அதுலேருந்து அதாவது அந்த பேலட்ஸ்லேருந்து அந்த வெளியேறின அந்த ஒரு சில அந்த குண்டுகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலத்துடைய இந்த இடைவெளிகள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த தூணில் பார்த்திங்கன்னா ஒரு சில துண்டுகள் இது வந்து விழுந்திருக்கு. அதாவது அதோடைய அடையாளம் வந்து ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அதாவது வீரப்பனார் வந்து இந்த பகுதியிலேருந்து மோகனையா வந்து சுட்டிருக்காரு. சுடும் பொழுது வீரப்பனார் வந்து சுடும் பொழுது மோகனையா இறந்த அந்த இடத்துல அதாவது கரெக்டாக அவர் எந்த இடத்துல இறந்தாரோ அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக அரசு பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கல்வெட்டு வந்து பதிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டை நீங்கள் வந்து பாருங்கள். இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா அதாவது மோகனையா இந்த மூங்கில் வெட்ட போன அந்த ஏழை எளிய மக்களை வந்து சுட்டது மட்டும் இல்லாமல் அதில் சில பேர் வந்து இறந்துருக்காங்க, சில பேர் பிழைத்தவர்களும் இருக்காங்க. அந்த பிழைத்த நபர்கள் மீது வந்து பொய் வழக்கும் வந்து போட்டிருக்காங்க. போட்டு கிட்டத்தட்ட 15-20 வருஷம் வந்து அதாவது இங்கேருந்து மைசூருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு அலைய வச்சுருக்காங்க. அலைய வச்சதும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா அதாவது அந்த நபர்களில் வந்து சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்றளவும் பார்த்திங்கன்னா பிழைச்சிருக்காங்க. அந்த மோகனையா சுட்டதில் காலில் வந்து குண்டடிப்பட்டு அதில் பாதித்த ஒரு நபர் வந்து இன்னமும் வந்து அக்குமார் அப்படின்ற நபர் வந்து உயிரோடு இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய காலில் அவர் வந்து சுட்டது என்ன அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா கால் ஃபுல்லாக வந்து அழுகி அது வந்து அதாவது ஆப்ரேஷன் வந்து செஞ்சு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் பெண்ணாகரம் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சின்ன ஒரு வாழைப்பழ கடை வந்து வச்சு இன்னும் வந்து ஒரு நடத்திட்டு உயிரோடு தான் இருக்கார். இதில் இன்னும் ரொம்ப ரொம்ப சுகமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மக்களுக்கு இன்றளவும் வந்து தன்னை வந்து சுட்டது மோகனையா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதாவது அவங்கள வந்து சுட்டதுக்கு பிறகு ஒரு சில நாட்கள் வந்து வீரப்பனார் வந்து மோகனையாவை வந்து சுட்டு கொண்டுட்டார் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்காங்க. இந்த மோகனையா நடத்திய இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அரசு அதிகாரிகள் வந்து அந்த இறந்தவர்களை வந்து பார்க்க வந்திருக்காங்க. வீரப்பனாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காரு. காரணம் என்னென்னா அவர்களுக்கு வந்து உரிய இழப்பீடு உரிய வந்து நிவாரணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்போது என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து வீரப்பனுடைய கூட்டாளிகள் அப்படின்ற ஒரு பேர் போட்டு அவருக்கு வந்து கூடுதலான சிறப்பும் கூடுதலான அதிகாரம் தான் வந்து கிடைச்சது. அதனால் கடவுள் வந்து தண்டனை கொடுக்கும்னு சொல்லி பார்த்தேன், கடவுள் வந்து தண்டனை கொடுக்கல. அரசாங்கம் வந்து தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அரசாங்கமும் வந்து தண்டனை கொடுக்கல. அதனால தான் நானே வந்து மோகனையாவுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தண்டனை கொடுத்தேன் அப்படின்றது தன்னுடைய பக்க நியாயத்தை வந்து வீரப்பனார் வந்து பதிவு செய்கிறாரு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் வந்து வீரப்பனார் வந்து மோகனையா மட்டும் சுட்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இதற்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1993 காலகட்டங்களில் அதாவது இந்தியாவே உலுக்கிய அதாவது கன்னிவெடி தாக்குதல் அதாவது வீரப்பனார் வந்து வைத்து சுரக்காமடு அப்படின்ற இடத்துல வந்து 22 காவலர்கள் வந்து இறந்து போன அந்த இடம் வந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து இந்த சுரக்காமடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. நம்முடைய சேனல்ஸில் அப்கமிங்கில் கண்டிப்பாக அந்த சம்மந்தமான அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த லொக்கேஷனில் கண்டிப்பாக வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.